வந்து பொண்ணு தான், அவங்களும் பொண்ணு தான், அதுக்கு பேர் தான் கே. பையனும் தான் லெஸ்பியன். அப்போ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடலாம் இருக்கிறதெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? நாங்கள் ஏன்னா ஒரு பையனை கூட்டு வந்து விட்றேன் பண்ணுறீங்களா? நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி கேட்கலாம். நீங்க இந்த மாதிரி கேட்க கூடாது. நாங்க வந்து பெட்ல என்ன பண்ணுவோம், சிக்கி பண்ணுவோம். உங்களுக்காக பண்ணியா காட்ட முடியும்? பண்ணி காட்டுங்க. அப்ப பெட்டுன்னா நீங்க பெட்ல தான் சுத்தி நிக்கிறீங்க. பொண்ணா மதிச்சு பேசுறதா பையனா மதிச்சு பேசுறதா உங்களுக்கு பார்த்தா தெரியலையா முன்னாடி? இல்ல வேணா இப்படி காட்டணுமா? கண்ணெல்லாம் அடிக்கல நானு. நீங்க காமின்னு என்கிட்ட சொன்னா நான் காமிப்பேன். எனக்கு இருக்கு, நான் காட்டுறேன். குஞ்சுன்றது என்கிட்ட இல்ல. அவங்க அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, ஷகிலா அம்மா. அது வந்து ஒரு காதல் தாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஎஃப்எக்ஸ் இருக்கு. தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு. ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். பெட்ல நடக்கிற விஷயம்லாம் அவர் வந்து காமன் சென்ஸோட பேசணும். பெட்ல இருக்கிற விஷயத்த அப்ப நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடலாம் இருக்கிறதெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க. நான் ஏன் சர்ச் பண்ணனும்? அத பக்கத்துல நீங்களே இருக்கீங்க. தெரிஞ்சுக்கணும். அப்ப பக்கத்துல இருக்காங்கன்னா எனக்கு கூட தான் எனக்கு இப்ப உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பையனை கூட்டு வந்து விட்றேன் பண்ணுறீங்களா? நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி கேட்க கூடாது. அந்த மாதிரி கேட்க கூடாது. நீங்க இந்த மாதிரி கேட்க கூடாது. நீங்க எப்படி? நான் வந்து சொல்லி திரி. நான் வந்து ஆளை கூட்டிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இப்ப சொன்னீங்கல்ல நான் வந்து கப்பலா சுத்தி திரிறீங்க. அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். கப்பல்ஸா இருக்குறோம். எங்கள மாதிரி இருக்க ஆளுங்க வெளியில வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து பெட்ல என்ன பண்ணுவோம், சிக்கி பண்ணுவோமா, இதெல்லாம் நாங்க கேட்டது இல்ல. நீங்க தான் கேட்டுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல வித்தியாசம். அதுக்கு தான் நான் சொன்னேன் குரோம்ல பாருங்கன்னு சொல்லி அதுதான் சொல்லி. குரோம்ல நான் ஏன் பார்க்கணும்? முன்னாடி தான் நீங்க இருக்கீங்களே. அப்ப நாங்க என்ன உங்களுக்காக பண்ணியா காட்ட முடியும்? பண்ணி காட்டுங்க. பண்ணி காமி. போய் கண்ணாடி எடுத்து பாருங்க எவ்வளவு பெரிய பண்ணி தெரியும்னு தெரியும். பண்ணி காட்டு. மரியாதையா பேசணும். நானும் மரியாதையா தானே பேசுறேன். உங்க ரெண்டு பேரும் நான் இன்டர்வியூக்கு தானே கூப்பிட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பெட்ல என்ன நடக்கும்னு கேட்டா எப்படி இருக்கும்? இது நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது நிறைய பேர் பாக்குறாங்க. ஒரு பெட்ல நடக்கிறதுன்றத தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப பெட்னா நீங்க பெட்ல தான் சுத்தி நிக்கிறீங்க. நான் பெட்ட ஒரு தடவை சொன்னேன், நீ 100 தடவை சொல்லிட்ட. அது நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். நீங்க கேட்ட தப்புன்றதுக்காக நான் ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. பெட்டை பத்தி கேட்க கூடாது. பெட் ஷேர் பண்றது வந்து நாங்க 4 செவுத்துக்குள்ள பண்ற விஷயம். அதெல்லாம் வந்து நாங்க சொல்லணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் அவசியம் கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா பெட் கேட்டேன். நீங்க 100 தடவைக்கு மேல பெட்க்கு வாங்க. நீங்க ஒரு வாட்டி சொன்ன விஷயத்துல எவ்வளவு பெரிய ஒரு விளைவு இருக்குதுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ணத தான் நான் கேட்டேன். பண்ணாதத நான் கேக்கல. அதுதாங்க நான் சொல்றேன். எனக்கு கோவம் வருது. எனக்கு கோவம் வருது. பொறுமையா பேசுறது கோவம் வருது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போயிட்டு குரோம்ல சர்ச் பண்ணுங்கன்னு சொல்றேன். கோவம் வரல. எனக்கு குரோம்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அவசியம் இல்ல. அந்த மாதிரி நான் நேர்ல உங்களுக்கு வந்து அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற அவசியம் இல்ல. ஏமா நான் இப்போ உன்னை பொண்ணா மதிச்சு பேசுறதா பையனா மதிச்சு பேசுறதா கூட எனக்கு தெரியல. என்னவா நான் மதிச்சு அது எனக்கே அத பத்தி எனக்கே தெரியலையா? நீ யாருன்னு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. நீங்க என்னவா நினைச்சு பேசிட்டீங்கன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியல. உனக்கு நான் ட்ரை பண்றேன். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இல்ல நீ கண்ணடிச்சப்பே நான் பாத்துட்டேன். கண்ணடிச்சடா? ஆமா. ஐயோ கண்ணெல்லாம் அடிக்கல நானு. அது நீ அடிப்ப. நான் அடிக்க மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. நீங்க அடிப்பீங்க, நான் அடிக்க மாட்டேன். சிங்கிளா உட்கார்ந்திருக்கீங்க. எனக்கு ஆள் இருக்கு. ஆஹா சரி. அப்ப கூட கை அடிக்கிற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது. நான் ஒழுங்கா பேசும்போது நீங்களும் ஒழுங்கா பேசுங்க. நான் வந்து உங்ககிட்ட கரெக்டா பேசிட்டு இருக்கேன். இதுதான் போயிட்டு இருக்கு. இது இல்லாம இது தெரியாமலாம் யாரும் கிடையாது. ஒண்ணு முடியும். அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் உங்களை ஆணா மதிச்சு பேசணுமா இல்லை பெண்ணா மதிச்சு பேசணும்? நாங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுங்களே. நீங்க உங்களை சேர்த்துக்கு நான் ஒன்று மட்டும் தான் கேட்டேன். நீ பேசாதமா இவ்வளவு நேரம் பேசுறியா? கேட்டுட்டு இருக்கீங்க. நீ வாய மூடு. நான் வாய மூடுத. நீங்க அதான் சொல்லாதீங்க வாய மூடலான்னு. நீங்க ஃபர்ஸ்ட் மூடுங்க. நான் மூடிட்டு தான் இருக்கேன். உனக்கு சிரிப்பு வருது. நானும் மூடிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் பாருங்க எல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஃபுல்லா கவர் பண்ணி தான் வந்திருக்கேன். ஃபேஷன். எது ஃபேஷன்? இது ஃபேஷனா? இப்ப இதெல்லாம் அசிங்கமா தெரியல உங்களுக்கு? நீங்க தான் சொல்லிருக்கீங்க பாடி ஷேம் பண்ண கூடாது, அத பத்தி பேச கூடாதுன்னு. இப்ப உங்க பக்கத்துல இருக்கவளே தான நீங்க தான் சொன்னீங்க. நீங்க நான் மூடுன்றதுக்கும் பாடி ஷேம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மூடுனா எதை சொல்லணுங்க? வாய மூடு. எங்களுக்கு அப்படி நீங்க சொல்ல. நீங்க அப்படி சொல்ல. சரி இப்ப சொல்ற வாய மூடு. அப்ப விடுங்க. நான் பேசுன்னு சொல்லும்போது பேசு. நீ
சரியா? தாங்க நீங்க பையன் சொல்லிலாம் நீங்க மீன் பண்ணி பேசாதீங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியலையா முன்னாடி? இல்ல வேணா இப்படி காட்டணுமா? சரி முன்னாடி காமிங்க. முன்னாடி காட்டவா? தனியாவா காட்டுறோம்? இப்ப காமி, நீ தானே கேட்ட காட்டவான்னு. எனக்கு கூட தான் உனக்கு முன்னாடி பார்க்கணும் போல இருக்குது. காட்டுறியாப்பா? நானா காமிப்பேன்னு சொன்னேன்? நான் இப்பயே காமிப்பேன்னு சொன்னேன். தனியாவா ரூம்? நானா காமிப்பேன்னு சொன்னேன். நீ தானே எனக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். நான் காட்டவான்னு கேட்டேன். காமின்னு நான் சொன்னேன். நான் காமிக்கவான்னு கேட்டா நீங்க காமின்னு என்கிட்ட சொன்னா நான் காமிப்பேன். பார்த்தா தெரியல உங்களுக்கு. இரு ஒரு நிமிஷம். எனக்கு இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சு. என்ன? நீங்க வந்ததுல இருந்தே என்கிட்ட ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு உண்மையிலுமே கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆயிடுச்சு? இல்ல ஒரு பெண்ணுனா ஒரு வெக்கப்பட்டுன்னு ஐயோ காமிக்கிறேன்லாம் சொல்றீங்களா, அப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க காட்டுறியான்னும் போதே உன் ஆர்வம் எவ்வளோன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நீ பெண்ணு, நான் உங்ககிட்ட இருக்கதான் இங்க என்கிட்டயும் இருக்கு. காமி நான் இப்ப நான் பெண்ணுனா எனக்கு இருக்க உணர்வு தான் உனக்கு இருக்கு. நீ காட்டு அப்போ. ஐயோ சரியான பஜாரியா இருக்கீங்க, இதை விட்டுருங்க. என்னால சண்டை போட முடியாது. நான் ரொம்ப டீசென்ட்டான பொண்ணு. அப்படியா? இந்த மாதிரி பஜாரி கிட்ட பேச எனக்கு வந்து இது டீசென்ட் எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சா ஓகே, நானே காட்டுறீங்கல்ல அதுவே தெரியும். நான் காட்டல, நீ காட்டு. நான் காட்டுறேன்னு உனக்கு பொறாமையா இருக்கா? அப்ப நீ காட்டு. எனக்கு இருக்கு, நான் காட்டுறேன். எனக்கு அழகா இருக்கு, என் இடுப்பு வந்து நல்லா தெரியுது. அது பார்க்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க, நான் காமிக்கிறேன். இப்ப சில பேரா? ஆமா. பல்லு இல்லாதவன், கண்ணு போடுவேன், இவனுக்கு தான் தடவின்னு இருக்குது கேட்பாடுங்க உங்க இடுப்பு. அப்போ ஒன்னு யாரு தடவுறது கேக்குறாங்க? நான் இடுப்பு காட்டவே மாட்டேன். காமி. அதான் ஒண்ணுமே இருந்தா காமிக்கலாம். இருந்தா காமிக்கலாம். ஐயா மாதிரி ஒரு எல்லாருக்கும் போய் காட்டுன்னு இருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? இப்பதான் வந்து ஓகே இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்படியேதான் இருந்தேன். பிறந்ததுல இருந்து இப்படி சட்டை பேண்ட் போட்டு முடிய வெட்டிட்டு தான் இருந்தேன். நான்லாம் எங்க ஊர் பக்கம் போய் என்னை பத்தி விசாரிங்க, சொல்லுவாங்க என்னன்னு உங்களுக்கு தேவையோ அதை கேளுங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவாங்க. சரி நீ இதெல்லாம் விடு, நான் வேற கேக்குறேன். எங்க விடு? ஹேய் பக்கத்துல விடுறதுக்கு இருக்கா ஃபர்ஸ்ட்? இல்ல இதெல்லாம் விடுனியே, எங்க விடணும்? எதனா வேற நீங்க வந்து நம்ம சொன்னாங்க தப்பா பேசுறது. அப்ப வீடு அவ்வளவு பேசுறாங்க. கோழி குஞ்சு என்னது அப்படினா? உங்களை வந்து கோழி குஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? அவங்கள சொல்லி பாத்திருக்கீங்களா? இல்லையே, பார்த்தது இல்லையே. பார்த்தது இல்லையா? நீங்களே தாங்க சொல்லிருக்கீங்க எங்களை வந்து கோழி குஞ்சு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் என்ன இப்படி என்னது? நீ இப்படிலே நீ சொல்லு. கோழி குஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, என்னது? கோழி குஞ்சுன்னு சொல்றாங்க தான். என்ன சொல்றது? என்னது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அது என்ன அர்த்தம்னா, சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கோழி குஞ்சு மீன், அத கோழி குட்டி கோழி வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதனால வந்து குஞ்சுன்றது என்கிட்ட இல்லை அப்படின்றத மீன் பண்ணி எங்களுக்கு அனுப்புறாங்க அந்த கமெண்ட். அதுக்கப்புறம் சில பேரே சொல்லுவாங்க கேரட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி விலையெல்லாம் இப்போ எதுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குன்னு தெரியுது அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓ ஏன் கேரட்டு முள்ளங்கி தெரியல, அதுதான் அப்படிதான் அனுப்புறாங்க. எங்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். திருப்பி போய் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன சொல்லுங்க. மேபி உங்க அம்மா எதனா ரொம்ப யூஸ் பண்றாங்களா, இல்ல உங்க அக்கா வீட்டுல ரொம்ப யூஸ் பண்றாங்களா? ஏன்னா அவங்க தானே யூஸ் பண்ணுவாங்க காய்கறி, அவங்க மேபி யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. அதனால வந்து அவங்க கமெண்ட் பண்ணிக்கிறான்னு கேட்கலான்ட்டு போனா அதுக்கப்புறம் வரவே மாட்டோம், டெலிட் பண்ணிட்டு ஓடிடுறோம். ஆக்சுவலி நாங்க மீடியாவில் வந்து உடனே பாத்தீங்களா இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பேல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு நிமிஷம்னா அவங்கள பத்தி பேச சொல்லிடுறாங்க. இப்போ அவங்கள பத்தி நான் பேசணும்னு பேசல, இது நடந்திருக்கு அப்படின்னு அவங்க கேட்ட கொஸ்டின் நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். அப்புறம் எங்க மேல திருப்பி சண்டைக்கு வருங்க அதுங்க சண்டைக்கு. இல்ல பேசணும்னா எவ்வளவு பேசணும், அதுதான் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இங்கேயும் போய் பேசக்கூடாது அவங்கள பத்தி. அதான் அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க ஷகிலாமா, அவங்க கிட்ட போனோம். இப்போ எங்களுக்கு அவங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணி இதை பற்றி இன்னொரு வாட்டி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கேட்டீங்க, சரி இந்த சேனலை மதிச்சு வந்திருக்கோன்றதுனால நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் எப்படி சொல்கிறது, சிலது தெருவில் இருக்குதுன்னா நம்ம அதை தாண்டி தான் போகணும், மெரிச்சிட்டுலாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவங்க வந்து உங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்களா, இல்லை உங்களை மாதிரி இருக்க நிறைய பேரை டார்கெட் பண்ணுறாங்க? இல்லை என்கிட்ட பேசின வித வரைக்கும் அவங்க வந்து எங்களை மாதிரி யாரா வெளியில் வரணும்னு நினச்சா வர விடுறதுலன்றது கிளியராக தெரியுது. சரி ஒரு தடவை அந்த பையனா பொண்ணா நீ அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுங்க. நான் யாருன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்க சரிமா அப்புறம் நீ வந்து கதை சொல்ல வேணாம், ப்ரப்போஸ் பண்ணாத. அதெல்லாம் இல்ல, இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்றேன். இல்ல இது உங்க மத்தியிலே இல்ல, நிறைய ஒரு டேஷ் மத்தியிலயும் இதுதான் இருக்கு. அதனால நான் அந்த மாதிரி டேஷ் என்னதான் டேஷ்னு சொன்னீங்களோ, உங்களனா டைரக்டா கேட்டு போயிடுவேன் நீலாம் ஒரு ஆளான்ட்டு. நான் உங்களெல்லாம் அப்படி இல்ல, நானும் ஒரு ஆளு
கேட்பேன். ஐயோ. ஓகே, அப்படி பேசக்கூடாது. நான் அவங்கள மதிச்சு தானே பேசுறேன். அப்ப ஒழுங்கா பேசு. நீ டேஷ்னு சொன்னா நான் அதை ஃபில் பண்ணிப்பேன். ஒழுங்கா சரி என்ன மாதிரி சொல்லக்கூடாது. அது உங்களோட பிரியாரிட்டி. நாங்க அது மத்தவங்கள பத்தியும் நீங்க வந்து திட்டக்கூடாதுல்ல. எங்களை பேசுறவங்கள நாங்க பேசுறோம். எங்களுக்கு ஆதரிக்கிறவங்க நாங்க ஆதரிக்கணும். நாங்கெல்லாம் மிரர் மாதிரி. நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுனா உனக்கு மேல நாங்க காட்டுவோம். சரி நீ நல்லா காட்டு. சரி சொல்லு. காட்டுறேன் தனியாவா? அம்மா சொல்லு. வந்ததுல தான் காட்டு. நீ காட்டாத. சொல்லு. என்ன சொல்லணும்? என்னமோ சொல்ல வந்தீங்களா, சொல்லுங்க. அதுதாங்க, நான் வந்து பொண்ணு தான், அவங்களும் பொண்ணு தான். அதுக்கு பேர் தான் லெஸ்பியன். பையனும் தான் கே. சரிங்களா? நீங்க வந்து பையனா அப்படின்னு கேட்கறது வந்து நீங்க தெரியல. அப்படி இல்லை. நீ கேட்க நான் பையனா உடனே மாற முடியாது. எனக்கு எதுவும் முளைஞ்சு வந்துடாது. நான் பொண்ணாதான் இருப்பேன். முளைச்சா சந்தோஷம். அப்போ எங்களுக்கு சந்தோஷம் இல்லை அது. அப்படின்னா நாங்கள் வேற லைஃபை சூஸ் பண்ணிருப்போம். எங்களுக்கு இதுதான் சந்தோஷம். சரி ஓகே, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க ஏதாச்சும். இவங்களுக்கா லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லா டைம்லேயும் நான் சில டைம் டென்ஷன் ஆகும்போதுலாம் எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி இருக்கலாம் இப்படி தான் இருக்கிறாங்கன்றதுனால நம்ம இப்படி ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்குன்னு இப்போ சில பேர் எவ்வளோ பேர் நம்மளை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாம் உன்னால தான். நீ மேபி கஷ்டமாக என்ன இது செய்யாத சொல்லியிருந்தால் மேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கெலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். ஒரு கிஸ் கொடுங்க. ஏங்க லிப்பில் கொடுங்கங்க. லிப்பில் ஆளுக்குலாம் நான் லிப்பில் தான் கொடுப்பேன். லிப்பில் கொடுங்க. அப்படியா? பர்சனலாக இப்போ கொடுங்க. எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குது. கொடுங்க. எங்களை குழந்தைங்களாம் வேற ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுங்க. லிப்பில் டெய்லி தான் ஒருத்தர் மாற வேணா நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு கொடுங்க. லிப்பில் கொடுங்க. டெய்லி தாங்க கொடுத்துட்ருக்குறேன். இப்போ எனக்குன்னா லிப்பில் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். சரி அந்த கொடுங்க பார்க்கலாம். குத்துருவேங்க. சரி கொடுங்க. குத்தனா எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு. இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு லிப்பில் கொடுங்க. இல்லை அது வந்து எங்களோட ப்ரைவன்சி அதெல்லாம். சரி கன்னத்தில் கொடுங்க. கன்னத்தில் கொடுத்தாங்களா? நீங்கள் கொடுங்க. நீங்களாவது லிப்பில் கொடுங்க. வெக்கப்படக்கூடாது. ஏன் கூச்சப்படுறீங்க? தைரியமா வரணும் அப்படின்னு சொல்றீங்க. தைரியமா வரணும்ன்றது இதுக்கெல்லாம் தைரியமா வரணும்னு இல்ல. நீங்க யாருன்றது தைரியமா சொல்றது வந்து ஒரு காதல் தாங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்துறது தானே. ஒரு நிமிஷம் போதுமாங்க. பத்தியா நீ லெஸ்பியன் தானே? அட சனிங்களே. அட மூதேவி. அங்க இருக்குதுதான்